இருக்கு. இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்க டாபிக் வந்து பிக்ஷு கீதான்னு. எப்பவுமே நம்ம ஒரு கீதை ஒரு உபனிஷத்து அப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கோம். அஷ்டவக்கர கீதை பண்ணோம், அப்புறம் மாண்டூக்கிய உபனிஷத் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு உபனிஷத் பண்ண அப்புறமா இது நம்ம வந்து ஹம்சகீதா பண்ணோம். ஹம்சகீதா பிடிச்ச அப்புறமா ஈஷாவாசி உபனிஷத் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஒரு கீதையோட டர்ன் இல்லைங்களா? அதனால பிக்ஷு கீதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இது எங்க இருக்கு அப்படின்னா, இது பாகவதத்துல இருக்கு. நம்ம ஹம்சகீதா படிச்சதும் இல்லையா, அதுல வர அதே இன்ட்ரடக்ஷன் தான் இங்க இருந்தாலும் ஒரு ஷார்ட்டா நம்ம அது வந்து பார்த்துடலாம். பாகவதம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய நம்மளோட புராணங்களில் வந்து ரொம்ப 18 புராணங்கள்ல மிகவும் முக்கியமானது. வேதவியாசர் எழுதினது. இது வந்து பகவானை பத்தியது. பகவான் வந்து சொல்றாரு இல்லைங்களா, எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் வந்து நான் வந்து ஒரு அவதாரம் எடுத்து அந்த பக்தர்களை ரட்சிக்கவும் க்ஷீணர்களை சம்ஹாரம் செய்யவும் நான் ஒவ்வொரு யுகத்திலையும் நான் வந்து அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரித்ராணாய சாதுனா விநாசாயத்த துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. எதுக்காக வர தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக. அதனால இந்த தர்மத்தை பத்தி ரொம்ப விஷயங்கள் வந்து பாகவதத்துல வரும். இது பாகவதம் 12 காண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 12 பிரிவுகள் இருக்கு. 10வது பிரிவு தான் வந்து பகவானோட கதை. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாருக்கும் அதை ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். 11வது காண்டம்ன்றது வந்து ஃபுல்லா ஞானமா இருக்கும். அதுக்கு வந்து ஞான காண்டம் அப்படின்னு பேரு. அது வந்து கடைசியில வருது, பாகவத்தினோட கடைசி பகுதியா வருது. இதுல வந்து முக்கியமான இது வந்து அவரு கிருஷ்ண பகவான் வந்து எல்லாமே சொல்லிடுறாரு இதுல. திருப்பியும் பகவத்கீதையில சொன்னது மொத்தமும் சொல்லி அதுக்கு மேலேயும் சொல்லி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி வந்து இந்த 11வது காண்டமான முக்தி காண்டம் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து உத்தவர் வந்து பகவானோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து பகவான் தான் ஃப்ரெண்ட், பிலாசபர், கைடு அந்த மாதிரி கூடவே இருப்பார். கூடவே இருக்கிறதுனால பாக்குறதுக்கு கூட அவர் வந்து பகவான் மாதிரியே இருப்பாருமா. பகவானுக்கு உத்தவரை கண்டா ரொம்ப பிடிக்கும். நான் இப்பதான் ரீசெண்டா ஒரு இதுல வந்து ஒரு பாகவதத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் சொன்னாங்க. அந்த ஸ்லோகம் எனக்கு தெரியல. ஆனா அதோட என்ன கருத்து அப்படின்னா, பகவான் சொல்றாரு, உத்தவா உன்னை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்னா, என்னோட நாபிக்கமலத்திலேயே உதித்த அந்த இவரை விட எனக்கு பிரம்மனை விட உன்னை பிடிக்கும், சிவபெருமானை விட, ஏன் லக்ஷ்மியை விட எனக்கு உன்னை என்னை விட எனக்கு உன்னைதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அவருக்கு உத்தவர் மேல ஒரு ரொம்ப அபிமானம். இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, பகவானோட அவதாரம் முடிஞ்சிடுச்சு. அவர் வந்து பர்பஸ் முடிஞ்சு தர்மத்தை ஸ்தாபனம் படுத்திட்டாங்க. ஆனாலும் துவாரகால வந்து ரொம்ப தப்புகள் தப்பான காரியங்கள் நடக்கிறது இல்லையா. இந்த யதுவம்சத்துக்கே ஒரு கர்சு உண்டு. முதல் யது ராஜா வந்து ஒரு தப்பு பண்ணார். அதுல போனா நம்ம பாகவதத்துக்குள்ள நிறைய கதைக்குள்ள கதைன்னு போயிட்டே இருப்போம். அதனால அவருக்கு அந்த சாபத்தால வந்து யது வம்சத்துல வந்து கண்டினியூஸா அந்த ஒரு ராஜ பரிபாலனம் அப்படின்றது அவங்களுக்கு இல்ல. பகவான் கிருஷ்ணர் வந்து துவாரகாபுரியில அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்து எல்லாம் பண்ணி சூப்பர். பகவானே வந்து ராஜாவா இருந்தா அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் இல்லையா? அது வந்து ஓஹோன்னு அழகா நல்லா இருந்தது. ஆனா எப்பவுமே வந்து இந்த பணக்கார் வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி ஆகும் இல்லையா? அந்த மாதிரி யாதவ குலத்துல இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொழுப்பெல்லாம் ஜாஸ்தியான உடனே அவங்க ஒரு பிராமணரோட சாபத்துக்கு ஆளாகி யதுவம்சமே அழிஞ்சு போற மாதிரி ஆயிடுறது. இது தெரிஞ்சு கிருஷ்ணர் என்ன பண்ற, நல்ல யதுவம்சத்துல இருக்கக்கூட குழந்தைங்கள் எல்லாரையுமே வந்து காப்பாற்றணுன்றதுக்காக எல்லாரையும் வந்து பிரபாசா அப்படின்ற ஒரு பிரபாசான்னா அது ஒரு இடம்.
அந்த இடத்துல வந்து ரொம்ப நியாயம் தர்மம்னு இருக்கும். எல்லாமே சாதுக்களாக இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுறாரு. தானும் வந்து வைகுண்டத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. பகவானும் உத்தவரும் இருக்கா. மைத்திரின்னு ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி அவ்வளவா தெரியாது. உத்தவரும் அவரும் இருக்கும்போது நான் கிளம்புறேன் அப்படின்னா, உத்தவர் அதெல்லாம் முடியவே முடியாது, நீ போகவே கூடாது, நீ போயிட்டான்னா எங்களால நீ ரெடி ரெக்கனர் மாதிரி எனக்கு நீ சொல்லிட்டே இருக்கணும், அப்பதான் என்னால நல்லா இருக்க முடியும், நீ போயிட்டா என்னால இருக்கவே முடியும், என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னா, உன்னையெல்லாம் வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. ஆனா நீ வந்து உலகத்துல இருந்து நான் போன அப்புறமா கலியுகம் ஆரம்பிக்க போறது. கலியுகத்துல வந்து அதர்மம் தலைவிரித்து ஆடும். அதான் நம்ம சொல்லவே வேண்டாம்ப்பா, எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த தலைவிரித்து ஆடும்போது நீ வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு நான் சொன்னதெல்லாம், நான் எல்லா ஞானத்தையும் உனக்கு முழுசா கொடுத்துட்றேன். நீ வந்து இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் அதை போதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான் கலியுகத்துல இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மாதிரி ஒரு பெரிய ஆச்சாரியர்கள், ஒரு சத்குருக்கள் வந்து எல்லாருமே உத்தவரோட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனாலும் வந்து நீ இல்லாம கிருஷ்ணா எப்படி அப்படின்னா, அந்த காலத்துல துவாபர யுகத்துல பகவான் இருந்த போது எது இருந்தாலும் வந்து அவரை போய் கேட்டுக்கலாம். இப்ப வந்து குருஜி இருக்கார், நமக்கு எதனா ஒரு ப்ராப்ளம்னா குருஜிக்கு போன் பண்ணி கூட பேசலாம். நம்ம வந்து ஆசிரமத்துக்கு போய் குருஜி கிட்ட கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதில் வாங்கலாம். சோ நமக்கு அந்த மாதிரி பகவான் அந்த காலத்துல இருந்திருக்காரு. இப்ப திடீர்னு போயிட்டான்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னும் போது பகவான் சொல்றாரு, நான் எங்கேயும் போக மாட்டேன், பாகவதத்திலையும் பகவத்கீதையிலையும் நான் வந்து அதோட அது ரெண்டுமே என்னோட அம்சம். அதனால பாகவதத்துக்கு வந்து வாங்மய மூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் உண்டு. அதாவது நம்ம சன்னதியில வச்சிருக்கிறது வந்து கிருஷ்ணரோட ரூபம். இந்த பாகவதம் வந்து ஒரு வாங்மய ரூபம், வாக்கு மூலமா அவர் இருக்காரு. சோ நம்ம பாகவதத்தை படிக்கும் போது என்ன படிக்கிறோமோ அது வந்து நம்ம காதுல பகவான் சொல்றாரு, அது பகவானோட வேர்ட்ஸ், அவரே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால பாகவதத்தை வந்து நம்மளாம் வந்து சன்னதியில வச்சு பூஜை பண்ணுவோம் இல்லையா? அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து சன்னதியில வச்சு அதுக்கும் விளக்கேத்து பூஜை பண்ணுவாங்க. இப்ப நமக்கு வாழ்க்கையில எதனா ஒரு பிரச்சனைன்னா பாகவதத்தை இப்படி திறந்த உடனே என்ன பேஜ் வருதோ அந்த பேஜ்ல இருக்கக்கூடிய விஷயம் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். அப்படி அதனால்தான் அதுக்கு வந்து வாங்மய மூர்த்தி அப்படின்னு சொல்லி அத சொல்லுவோம். இப்ப வந்து உத்தவரும் பகவான் கிருஷ்ணர் உட்கார்ந்து, அவங்க 2 பேருக்கும் 120 வயசு ஆயிடுச்சாமா. 2 பேரும் உட்கார்ந்து அவரு எல்லாம் சொல்றாங்க. அந்த ஞான காண்டத்தை படிக்கும்போது வந்து எல்லாமே ஒரு பாயிண்ட் விடாம பகவான் வந்து எல்லாத்துலயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம் எல்லாத்தையும் சொல்லி எப்படி எப்படி இருக்கணும். அந்த நம்மளோட தர்மத்துல வந்து வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? குணத்தால ஒரு 4 பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரன் ஒரு பாகுபாடும் இருக்கு. அதே ஆசிரம தர்மத்துல பிரம்மச்சரியம் கிரகசன், அப்புறமா வானப்பிரசம், அப்புறமா சன்னியாசின்னு இருக்கு. இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுலயும் வந்து எப்படி இருக்கணும், இதுல தவிர வந்து நம்மளோட 3 குணங்கள் சத்துவ, ரஜசு, சுத்த சத்துவ, தமசு அப்படின்னு அது வேற 4 இருக்கு. அதை தவிர வந்து நம்ம புருஷார்த்தங்களும் 4 இருக்கு இல்லையா? தர்ம, அர்த்த, காம, மோட்சன்னு புருஷார்த்தங்கள் இருக்கு. அதை தவிர நம்ம பக்தியிலயும் வந்து பாகுபாடு இருக்கு. ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்னாசு, முமுட்சு அப்படி இருக்கு. சோ இந்த மாதிரி 5 விதமான பாகுபாடுகள் இருக்கு. நீங்க மேத்ஸ்ல போட்டு பாருங்க, 4^5 போட்டோம்னா 1024 காம்பினேஷன்ஸ் வரும். இந்த காம்பினேஷன்ல ஒவ்வொரு காம்பினேஷன்லயும் நீ சத்துவனா இருக்கியா, நீ வந்து பிராமணனா இருக்கியா, பிராமணனா இருக்கும்போது எப்பெல்லாம் உனக்குள்ள ரஜஸ் வரும், எப்ப நீ அந்த ரஜசிக்கா இருக்கணும், எப்ப நீ தமசிக்க, ஒவ்வொன்றும் வந்து பகவான் அவ்வளவு அழகா வந்து நமக்கு கீதையிலையும் பாகவதத்தையும் சொல்லி கொடுத்திருக்கா. இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு சம்சாரிக்கு முக்கியமானது வந்து இந்த பிக்ஷு கீதையே நமக்கு என்ன ஒரே ஒரு பாயிண்ட் சகிப்புத்தன்மையை பத்தி தான் வந்து இது பேசுறது. நானும் அக்காவும் சாயந்தரம் கூட சாட்டிங் ஆன சகிப்புத்தன்மை வேணும்.
அப்படின்னா ஒரு அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான் இந்த பிக்ஷு கீதை அப்படின்னு சொல்றது. பகவான் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சகிப்புத்தன்மை வேணும், என்ன நடந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கொள்ள கூட மனோபக்குவமான எல்லாம் சொல்லும்போது உத்தவர் கேக்குறார். எப்படி வந்து பகவான் சொல்ல சொல்ல அர்ஜுனருக்கு வந்து நிறைய சந்தேகம் வரும். அவனு கேள்வி கேட்டுட்டே இருந்தான் இல்லையா? அதே மாதிரி உத்தவரும் கேள்வி கேட்கிறார். ஆனா அர்ஜுனன் வந்து நம்மள மாதிரி ஒரு கர்மயோகி. அவனுக்கு அவ்வளவு ஞானம் இல்ல. 18 அத்தியாயம் சொல்லி 700வது ஸ்லோகம் சொல்லும் போதுதான் கரிஷ்ய சகோவசனம் அப்படின்னு சரிப்பா நீ சொல்ற மாதிரியே செய்யறேன்னு அப்பதான் வந்து இறங்கி வர. அது மட்டும் கேள்வி கேட்டுட்டே இருக்கா இல்லையா? ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒவ்வொரு இதுலயும் வந்து நிறைய கேள்வி கேட்கிறான். அவனுக்கு சந்தேகம் வந்துட்டு இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணவே முடியல பகவான். 700 ஸ்லோகம் சொல்றார். ஆனா இங்க உத்தவர் அந்த மாதிரி இல்ல. அவரு பகவானுக்கு ஈக்குவலா இருக்க. ஆனா அவரும் கேள்வி கேட்கிறார். ஏன் கேள்வி கேட்கிறாருன்னா நமக்காக கேள்வி கேட்கிறார். பகவான் எப்படி பாகவதத்தை கீதையை நமக்கு அர்ஜுனனுக்காக சொன்னாலும் அது நமக்குதான். இங்க உத்தவர் கேட்கக்கூடிய கேள்வி, நாளைக்கு நான் வந்து இது வந்து எல்லாருக்கும் சொல்லும் போது இந்த கேள்வி வரலாம். இந்த கேள்வி வந்தானா பகவான் கிட்ட இருந்து அதுக்கு நம்ம பதில் வாங்கி வச்சுக்கணும்னு இவரும் வந்து கேள்வி கேட்கிறார். அந்த மாதிரி இவர் இந்த சகிப்புத்தன்மை எப்படி சம்சாரிகளுக்கு ரொம்ப முக்கியமோ, இந்த ஒரு சம்சார சுழற்சி, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்ற இந்த சுழற்சியில நீ வெளியில வரணுமா, நீ வந்து ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நான் சொல்றதெல்லாம் நீ கடைபிடிக்கணும். இந்த பந்தங்கள்ல பந்த பாசத்துல மாட்டிக்கவே மாட்டிக்காத. பந்த பாசத்துல மாட்டின்டானா திருப்பியும் பிறப்பு இறப்பு ஜனரதி புனரபி ஜனனம் புனரபி மரணம் ஜடரே சயனம். திருப்பியும் நீ இந்த கர்ப்பத்துல வந்துகிட்டே தான் இருக்கணும். அதனால இதுல இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல என்கிட்ட சரணடைஞ்சு நான் சொல்ற மாதிரி உன் வாழ்க்கைய பண்ணு அப்படின்னு சொல்லி அவரு வந்து சொல்றாரு. அப்ப வந்து சகிப்புத்தன்மையை பத்தி ரொம்ப சொல்லும்போது உத்தவர் சொல்ல, கிருஷ்ணா நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், சகிப்புத்தன்மை வேணும் தான். ஆனாலும் ஒரு கிரகஸ்தனுக்கு சகிப்புத்தன்மைன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கிரகஸ்தன்னாலே என்ன, அவனோட வாழ்க்கை தான் வந்து மேஜர் போர்ஷன் இல்லையா? கல்யாணம் ஆனவங்கலேருந்து வானப்பிரசம் போற மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு 40 வருஷம் வந்து அவனோட எப்படி இருக்கு நம்மளோட வாழ்க்கை. நம்ம எல்லாமே அந்த ஸ்டேஜ்ல இருந்து வந்தவங்கதான். ஒரு ஃபுட்பால் கோர்ட்டுக்கு போன ஃபுட்பால் மாதிரி இவன் காலில் அடிப்பான், அவன் காலில் அடிப்பான், தூக்கி போடுறான். அந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் விட மோசமா வந்து நமக்கு வந்து இந்த ஒரு சம்சாரத்தில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் வந்துட்டே தான் இருக்கு. நம்ம மனசை நிம்மதி வச்சுக்கணும் அப்படின்னாலும் முடியறது இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி கிருஷ்ணா நீ வந்து சம்சாரிகள் வந்து சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் சொல்றியே, இது கஷ்டம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வியிலிருந்துதான் இந்த 23வது அத்தியாயம் வந்து ஆரம்பிக்கிறது. அதுல இருந்து இது வந்து ஒரு பிக்ஷுவோட கதை. பிக்ஷுனா யாரு? இது வந்து கதை வந்து ரொம்ப சுலபமா வந்து ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்கார ரொம்ப செல்வந்தர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப கஞ்ச பிசினாரியா இருந்தாரு. அதனால அவர் வந்து செல்வமெல்லாம் தொலைஞ்சு போனோம்னா அவர் வந்து ரொம்ப பிச்சைக்காரன் ஆயிட்டாரு, பிக்ஷுவா ஆயிட்டாரு. அப்போ வந்து எல்லாரும் அவளை வந்து அவரை நிறைய விதமான கஷ்டங்களை அவர் அனுபவிக்கிறாரு. இந்த கஷ்டங்களால அவருக்கு வைராகியம் வந்தது. அப்புறமா அவர் சாதுவானார். இவ்வளவுதான் கதை. மொத்த கதமும் சொல்லியாச்சு. இப்ப பிக்ஷு கீதையே இதை பத்தி தான். இதுல வந்து என்ன, இதுல ஒரு பெரிய ஒரு பணக்காரன் பிச்சைக்காரனா, பிச்சைக்காரன் சாதுவானா, இவ்வளவுதானே. இதுல போய் என்ன பெரிய விஷயம் இருக்கு? இது போய் பாகவதத்துல இருக்கா? இது போய் பகவான் சொன்னாரா? இதுல கேள்வி வேற கேட்டாரா உத்தவர் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஏதோ ஒரு உன்னதமான விஷயம் இல்லைன்னா பகவான் அதற்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவாரா? இப்ப அத என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி உத்தவர் கேட்ட உடனே
அதுக்கு பகவான் இந்த மாதிரி பதில் சொன்ன. அப்ப உத்தவர் என்ன கேட்டாருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதுதான் நம்ம சொன்ன சகிப்புத்தன்மை என்பது எப்படி நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியது. கிருஷ்ணா, அது ரொம்ப கஷ்டமான விஷயமா. ஈவன் இவர் இந்த அர்ஜுனர் கூட சொல்லுவான்ல, நீ மனசை கட்டுப்படுதுன்னா, இந்த மனசை கட்டுப்படுத்துறதுலாம் காத்த கூட கையில புடிச்சிடலாம். இந்த மனசுன்றது அடங்கவே அடங்காது கிருஷ்ணா, நான் அது எப்படி ரொம்ப கஷ்டம் இல்லையான்னு அர்ஜுனன்னு கேக்குறான். அப்ப பகவான் என்ன சொல்ற, விவேக வைராகியம், நீ வைராகியமா இருக்கணும், வைராகியத்தை நீ பிராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு. சோ இந்த மாதிரி யாரானா இருந்தாங்களா சகிப்பதா? ரொம்ப கஷ்டம்னு நீ சொல்றது ரொம்ப கஷ்டம், ஒத்துக்கிறேன். ஆனாலும் முடியாதது இல்லை. இட் இஸ் நாட் இம்பாசிபிள், திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்ற. நமக்கு எல்லாம் பாகவதம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியும். இது சுகமுனிவர் பரீட்சித்துக்கு சொல்றார். ஆனா நிறைய கதைகள் வரும்போது, இப்ப அந்த கதைகள் வரும்போது, இப்ப நானும் சொல்லும் போது இந்த மாதிரி கிருஷ்ணர் சொன்னாரு அப்படின்னும் போது அந்த கிருஷ்ணருடைய வார்த்தைகளே நம்ம உபயோகிப்பாங்க. அது அந்த இடத்துல டைரக்ட் ஸ்பீச் வந்துடும். நம்ம கதை சொல்லும் போது கூட நடுவுல அப்பதான் பகவான் உவாச்ச உத்தவ உவாச்ச சுகமுனிவர் பாதராயணர் உவாச்ச அப்படின்னு வரும் இல்லையா? சோ எடுத்த உடனே பாதராயணி உவாச்ச. பாதராயணி யாரு? பாதராயணர் அப்படின்றது வேதவியாசரோட இன்னொரு பெயர். அவரோட பிள்ளைதான் சுகமுனிவர். அவரின் குழந்தையான அப்படின்னா அவருக்கு பாதராயணி அப்படின்னு ஒரு பேர். அவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு இங்கிலீஷ்லயும் படிக்கலாம், நம்ம தமிழ்லயும் படிக்கலாம். இங்கிலீஷ்ல படிக்கிறத விட நம்ம தமிழ்ல படிச்சா நமக்கு கொஞ்சம் ரொம்ப இட் வில் பி க்ளோஸ் டு அவர் ஆர்ட். சோ ஸ்லோகம் 1 23வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம். பாதராயணி உவாச்ச, அதாவது சுகதேவர் இவ்வாறு கூறினார். என்ன கூறினார்? பகவானின் மிக பிரியமான பக்தனான உத்தவர் இவ்வாறு கேட்டவுடன் அவரை மிகவும் பாராட்டி, ஆடடா என்ன கேள்விடா கேட்ட நீ, என்ன கேள்வி எப்படி இருக்கணும்னா ஒரு வாத்தியார் கிட்ட இருந்து அவரோட பெஸ்ட் வெளியில எடுக்கிற மாதிரி கேள்வி கேட்கணும். அதுதான் புத்திசாலித்தனமான கேள்வி. முட்டாள் மாதிரி கேட்க கூடாது. உத்தவர் அப்படியா கேட்பாரு? அவரு கேட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி கேட்டாரு? எப்படிப்பா சகிப்புத்தன்மையை நமக்குள்ள வளர்த்து கொள்வது அப்படின்னு கேட்டாரு. இது முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? நமக்கு எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் சேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கேட்டோன்னே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹாஹா, என்ன கேள்விடா கேட்ட நீ அப்படின்னு அவனை பாராட்டி, யாரு அவனுக்கு பதில் சொன்னாரு? பகவான் கிருஷ்ணர் சொன்னாரு. அப்போ கிருஷ்ணர் இங்க சுகதேவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா முகுந்தா அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி சொன்னான்னு அதுக்கே சொல்லும் போது என் மனசு என்னவோ பண்ணுது இல்லையா? முகுந்தன் யாரு? பகவான் கிருஷ்ணருக்கு முகுந்தன் பேரு. முகுந்தன்னா என்ன? முக்தி அளிப்பவன். அவன் பேரை சொன்ன உடனே ஒரு முக்தி கிடைக்கும். அந்த முகுந்தன் இந்த உத்தவர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப மனமகிழ்ந்தாக, என்ன மாதிரி கேள்வி கேட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த பாவங்களையெல்லாம் நமக்கு போக்கி சம்சாரத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய, முக்தி தரக்கூடிய இந்த முகுந்தன் இந்த மாதிரி கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்ப 2வது ஸ்லோகம் அப்ப யார் வாய்ஸ்ல வரும்? கிருஷ்ணர் சொன்னார். அதனால இப்போ கிருஷ்ணர் எப்படி சொன்னார்? அத யாருக்கு சொன்னார்? உத்தவர் சொன்னார். அப்போ உத்தவரை பார்த்து ஒரு அட்ரஸ் பண்ணணும் இல்லையா? உத்தவர் பிரகஸ்பதியோட ஒரு சிஷ்யர். அதனால பிரகஸ்பதாய அப்படின்னு சொல்லி அவரு கூப்பிடுறார். பிரகஸ்பதியின் சிஷ்யனான உத்தவா, நீ கேட்ட கேள்வி சூப்பரானது. பரம கருணாமூர்த்தியான பகவான் என்ன சொன்னாருன்னா உத்தவரின் கேள்விக்கு பதிலளிக்க முற்பட்டார். He starts answering the question. பிரகஸ்பதியின் சீடரே, உண்மைதான், நீ சொல்றது ஒத்துக்கிறப்பா, ரொம்ப கஷ்டம்தான்.
உண்மைதான். ஒருத்தன் மனச புண்படுத்திட்டு போயிட்டானா, அத அவன் வீசிய அந்த சுடு சொற்கள் வந்து நம்ம மனத தாக்கக்கூடியது. இத பகவான்கள் எல்லாமே வந்து இதனால அவங்க கூட இதுல இருந்து தப்பிக்க முடியல. கிருஷ்ணரே வந்து சிசுபாலன் 199 தடவை அவனை ஹர்ட் பண்றான் இல்லையா? பாகவதத்துல வந்து அவர் சாரி மகாபாரதத்துல ஒரு கிருஷ்ணருக்கு தூது போகும்போது அவரை கட்டி போட்டு எவ்வளவுமா கொடுமைப்படுத்துறாங்க இல்லையா? பெரிய பெரிய ஆளுங்களையே வந்து ரொம்ப மோசமாக எல்லாம் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்கள எல்லாமே அதை எப்படி சகிச்சிட்டாங்க? அதை வந்து தாண்டி வந்ததாலதான் அவர்கள் வந்து புனிதர்களாகவும் ரிஷிகளாகவும் இருந்தாரு. இப்ப பகவான் சொல்றாரு 3வது ஸ்லோகத்துல, நீ வந்து ஒரு அம்பால வந்து நம்ம இதயத்தையே குத்தி கிழிக்கக்கூடிய அம்பால வரக்கூடிய வலிய கூட நம்ம பொறுத்துக்கலாம்ப்பா. ஆனா இந்த வார்த்தைகள் ஒரு சுடு சொற்கள் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது பாரு, அதை தாங்கவே முடியாது அப்படின்னு பகவான் கிருஷ்ணரே சொல்றாரு. இது நம்ம தமிழ்ல கூட படிச்சிருக்கோம்ல, தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த தீப்பு காயம் கூட நமக்கு ஒரு நாளாகவே வடுவாயிடும். இந்த வாயில சொல்லிட்டு போறாங்களே ஒரு மனசுல. குருஜி சொல்ற அவன் உன்னை திட்டிட்டு போயிட்டான், அவன் ஜாலியா இருக்கான், நீ அவனை வந்து மண்டையில ஏத்தி வச்சுக்கிட்டு அவனே கொயம் கொயம் கொயன்னு குடஞ்சுட்டு இருக்க. அவனை மண்டையில தூக்கி போடு. அது அவ்வளவு சுலபமா முடியவே முடியாது. சரி, இவ்வளோ எல்லாம் சொல்ல பகவான் சொல்லிட்டாரு. குருஜி வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணிருக்காது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண, நீ கிரியா பண்ணு, யோகா பண்ணு, அதை மனசுல இருந்து தூக்கி போடுன்னு எல்லாம் பண்ணி நானும் பிரயத்தனம் பட்டு அதெல்லாம் மறக்கணும். இவன் சொன்ன வார்த்தை மறக்கணும் மறக்கணும் நினைக்கும் போது மறக்கவே முடியாது இல்லையா? சரி, எப்படியோ ஒண்ணு மறந்துட்டு நான் வந்து ஜாலியா ஒரு கல்யாணத்துக்கு போறேன். அங்க வராயன் வந்த ஆள் என் மேல சுடு சொற்கள் சொன்னானே, அவன் வந்த உடனே நம்ம மறந்து போய் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டோமே, அதெல்லாம் தபதபதபன்னு திருப்பி மனசுக்குள்ள வந்து அந்த கோபத்தை அந்த நிமிஷம் நம்மளால திருப்பி அனுபவிப்போம். அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அன்னைக்கு அது 3 மாசம் ஆயிருக்கும். 3 மாசத்துக்கு முன்னால அது வந்து நம்ம அனுபவிச்சு அதனால ஒரு கசப்பான வந்து மன வேதனையை பட்டு அதனால ஜுரமே கூட வந்திருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி வேதனை எல்லாம் நான் பட்டு மறந்து இருக்கேன். இப்போ அவன் மூஞ்ச பார்த்த உடனே மறுபடியும் ஞாபகம் வந்துடுது. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து இது மறக்கிறது அப்படின்னு பகவானே சொல்றாரு. ஆமாப்பா, மிகவான கஷ்டம். 3வது ஸ்லோகத்துல கூரான அம்புகளால் உடலை குத்தி காயப்படுத்திய வலியை விட கொடிய சொற்கள் ஏற்படுத்திய வலி ரணம் மிகவும் கொடியதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப 4:5 என்ன சொல்றாரு, இத வந்து உத்தவருக்கு விளக்குறார். உத்தவா, இதை விளக்க ஞானிகள் அறிவாளிகள் கூறும் ஒரு புனிதமான, இங்கதான் கதை சொல்ல போறார். நான் வந்து உனக்கு ஒரு கதையை சொல்றேன், இந்த கதையை நீ எப்படி நல்ல கவனி. ஒரு புனிதமான கதையை உனக்கு கூறுகிறேன். இது ஒரு சாதுவை பற்றியது. கெடுமதி உடைய கொடியவர்களால் கேவலப்படுத்தப்பட்டார். எப்படி அதெல்லாம் அப்புறமா நம்ம பாரு, ரொம்ப கேவலமா பண்றாங்க. கேவலப்படுத்தப்பட்ட அவர் இதெல்லாம் என்னுடைய முன்வினை பயன் அப்படின்னு அமைதியாக அதையெல்லாம் கடந்து போனார் ஒருத்தர். அவரை பத்தி நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன், நீ கவனமா கேளு. இப்போ இந்த மாதிரி சில வார்த்தைகள் தான் நமக்கு வந்து பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்க போறது. அதை வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கதையை வந்து கவனமா கேட்கணும். என்ன பெருசா கதை, ஏதோ பிக்ஷு கதை சொல்ல போறேன், இது ஏன் நான் கவனமா கேட்கணும் அப்படின்னா, இதுல ஒவ்வொரு வார்த்தையிலும் நிறைய நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கு. அது வந்து நம்ம இப்ப கேட்கும் போது கூட, நம்ம இந்த பிக்ஷு கீதைய ஆன்லைன்ல படிக்கும் போது கூட நம்ம அத கவனமா கேட்கணும். கவனத்தை சிதற விட்டானா, என்ன சொன்னால என்ன சொல்லிட்டு இருந்தா இப்ப என்ன சொல்றேன்னு புரியல அப்படின்னு மனசை டிட்டாச் பண்ணாம இந்த 1 மணி நேரம் வந்து நம்ம
ரொம்ப கூர்மையா கவனிக்கும். பகவானே சொல்றார், நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன், அதை நீ கவனமாக கேளு அப்படின்னு. இது என்னோட வார்த்தை இல்லை, பகவான் சொன்ன வார்த்தையே தான். அது சான்ஸ்கிரிட்ல இருக்கு, அதை நான் தமிழ்ல பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். யாரோட கதை? அவந்தின்றது இப்போ உஜ்ஜைன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடம். முன்பொரு கால், அதை முதல்ல படிச்சுட்டு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். முன்னொரு காலத்தில் அவந்திபூர் என்னும் ஊரில் மிகவும் பணக்கார பிராமணன் இருந்தார். ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கேட்டுக்கோங்க. பணக்கார பிராமணன் இருந்தான். தனவானாக இருந்த அவன் கஞ்சனாக இருந்தான். பணக்காரனா இருந்தான், பிராமணனா இருந்தான், கஞ்சனாக இருந்தான். அவன் எப்படி இருந்தான்? கெடுமதி உடையவனாக இருந்தான். பணம் சம்பாதிக்க அவன் என்ன பண்ணான்? விவசாயமும் வியாபாரமும் செஞ்சான். விவசாயம் இப்ப இந்த வர்ணாசிர தர்மத்தை நம்ம கூடவே பிடிச்சுட்டு வரணும். இப்போ பிராமணன் என்ன பண்ணணும்? கற்றலும் கற்பித்தலும் பிரம்மத்தை அறிதலும் அவனோட கர்ம. அதை விட்டான். இவன் பிராமணனா பிறந்து கூட அதெல்லாம் ஒன்னும் செய்யல, ஒரு பூஜை கூட செய்யல அவன் வீட்டுல. ஆனா என்ன செஞ்சான்? விவசாயமும் வியாபாரமும் செஞ்சான். அவன் வைசியனா, பிராமணனா பிறந்து வைசியனோட கர்மத்தை செஞ்சான். வெரி குட், அது ஒண்ணும் தப்பு கிடையாது. வைசியனோட கர்மம் என்னது? விவசாயம் செய்வது, பொருள்கள் ஈட்டுவது, வியாபாரம் செய்வது. இந்த வைசியர்களாலதான் இந்த சமுதாயம் ஒரு வழப்பமா இருக்கும். விவசாயம் செய்யலைன்னா, விவசாயிகள் எல்லாம் எல்லாமா நான் ஒரு மூட்டை அரிசி நானே வச்சுப்பேன் அப்படின்னா நம்மளால ஒரு பிரயோஜனமும் அவனால் நமக்கு இல்லை இல்லையா? அதே மாதிரி வியாபாரிகள் என்ன பண்றாங்க? எங்கேயோ இருக்கிற பொருளை அமேசான்ல நம்ம வாசல்ல கொண்டு கொடுக்குறான் இல்லையா? சோ எங்கேயோ இருக்கிற பொருள்களை இங்க நமக்கு ஒரு ஷாப்பு போனான்னா, ஒரு கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனான்னா நம்ம எதையுமே எங்கேயும் போய் தேட வேண்டாம். சோ இதெல்லாம் சொசைட்டிக்கு இந்த வைசிய தர்மத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவை. இந்த சேவை செஞ்சானா, இவன் வைசிய தர்மனா இருந்தா, விவசாயம் பண்ணா, வியாபாரம் பண்ணா, அது சரி. இந்த வேலை செஞ்சானா? கிடையவே கிடையாது. கஞ்சனாக இருந்தான், அவனே சம்பாதித்தான். எவ்வளவு கஞ்சனாக இருந்தானா? கொடிய கஞ்சன். அவன் கஞ்சனா இருக்கிறத பத்தியே பகவான் அவ்வளவு சொல்லியிருக்காரு. கெடுமதி உடையவனாக இருந்தான். பணம் சம்பாதிக்க விவசாயமும் வியாபாரமும் செய்து வந்தான். ஓகே, அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அந்த வைசிய தர்மத்தையும் அவன் ஃபாலோ பண்ணல. பிராமணனாக பிறந்தானே, அந்த தர்மத்தையும் அவன் ஃபாலோ பண்ணல. அப்புறம் என்ன பண்ணா? அவன் சொந்தமா சரி இவ்வளவு சொத்து சேர்த்தான், எக்கச்சக்கமா பணத்தை சேர்த்தானே, அவனோட கூட இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தை சந்தோஷமா வச்சுட்டானா? கிடையாது. அவன் சொந்த பந்தங்களை வார்த்தையால் கூட மதிக்காத. யாரையுமே அவன் எப்படி எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவன் வீட்டுக்கு யாரும் வான்னு சொல்லவே மாட்டானா. ஒருவேளை அவன் வீட்டுக்கு போயிட்டானா எவ்வளோ மோசமா அவனை வீட்டை விட்டு துரத்துறதுலயே குறியா இருப்பானா. வீட்டுக்கு வந்தா அது ரொம்ப தமாஷா சொல்லுவான். பொங்கல் பண்ணான்னா பொங்கலுக்கு ஒரு சட்னி பண்ண மாட்டானா, ஒரு சாம்பார் பண்ண மாட்டான். வயசை திட்டுவான், நம்ம சட்னி சாம்பார் எல்லாம் பண்ணாத, அப்புறம் அந்த பொங்கல் நல்லா இருக்கு, நாளைக்கு திருப்பி இந்த பொங்கல் சாப்பிட வந்துருவோம். வெறும் பொங்கலை போடு, பொங்கல் தலையில ஒரு பொடியை போட்டு வெயி. அப்பதான் ஏன் இவன் வீட்டுக்கு போனா சாப்பாடே நல்லல, இன்னொருத்தர் மதியாதா தலைவாசல் மிதிக்காம கோடியுறும் அப்படின்னு அவையா சொல்லியிருக்க. நம்ம மதிக்காத, அவங்கள யாரையும் மதிக்காத. நீ மதிக்க ஆரம்பிச்சேன்னா அவங்க திருப்பி வர ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொந்த பந்தங்களை கூட வார்த்தையால கூட மதிக்காதவன். வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம், கிடையாது, வந்துட்டியா, வந்துட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏன்டா வந்தோம், நான் உள்ள வாசகதவுக்குள்ள வரும்போது ஏன்டா வந்தவனா ஆயிடுமா அவனுக்கு. அவ்வளவு மோசமாக நடத்துவான். யாரு? இந்த தனிக்கனான இந்த பிராமணன். சரி, மனைவி மக்களை நல்லா சந்தோஷமா வச்சான்னு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு கூட பணம் தர மாட்டான். இதனால மனைவி மக்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் ரொம்ப நொந்து போய் இருக்கிறாங்க. 7வது ஸ்லோகத்துல
அவன் சொந்தங்களை வார்த்தையால் கூட மதிக்காதவன். அவன் வசித்த மனை புனிதமற்று. எப்படி இந்த வீடு வந்து அவங்க வீட்டுக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லணும். எப்படி வீடு நல்லா இருக்கும்? வசதி எல்லாம் கிடையாது. இந்த வீட்டுல வந்து ஒரு சௌஜன்யமான ஒரு சூழ்நிலை இருக்கணும். பூஜை பண்ணி இருக்கணும். அந்த வீட்டுல தினம் நம்ம விளக்கேத்தி இருக்கணும். நல்லவங்களை வந்து நல் வார்த்தை பேசணும். பாகவதம் படிச்சிருக்கணும். கீதை படிச்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த வீட்டுல வந்து ஒரு தெய்வீகம். பணம் இருந்தா மட்டும் ஐஸ்வர்யம் கிடையாது. பணம் வந்து லக்ஷ்மி தான். அந்த லக்ஷ்மியை வந்து நம்ம மதிக்காம இருந்தாலும் அந்த லக்ஷ்மி கூட நமக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யத்தையோ ஒரு சுகபோகத்தையோ தரமாட்டா. அந்த மாதிரி இந்த வீட்டுல வந்து ஒரு நற்காரியம், ஒரு பூஜை செய்ய மாட்டான். ஏன்னா பூஜை செய்ய செலவு பண்ணணுமே, விளக்கேற்றவே மாட்டான், எண்ணெய் வாங்கணுமே அப்படின்னு அவ்வளோ கஞ்சூஸ் அவன். கிருப்பணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு நல்ல காரியமும் செய்யல, ஒரு பூஜையும் செய்யாமல இருந்ததால அவன் சரிடா செல்பிஷா இருந்து தனக்கு ஒரு நல்ல படுக்க ஒரு ஏசி ரூம் எல்லாம் வச்சுட்டான். தன்னோட சுகத்தையும் அவன் வந்து கண்டுக்கவே இல்லை. ஒரு சுகத்தையும் கவனிக்காம பணத்தை பூதம் மாதிரி காத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகத்துல அவன் மனைவி மக்கள் வேலையாட்கள் சம்பளமே தரமாட்டான். 1ஆம் தேதியான சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? சரி நம்ம மறந்து வர மாதிரி இருக்கலாம். ஒரு 15 நாள் கழிச்சு கொடுத்தா 1.5 மாசம் சம்பளம் 1 மாசம் கொடுத்த மாதிரி ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 35 நாள் வந்து அவன் ஃப்ரீயா வேலையாட்களுக்கு சம்பளமும் தரமாட்டான். அவனுக்கு ஒரு நல்லது கெட்டதும் பண்ண மாட்டான். மனைவி மக்களுக்கு கூட சாப்பாடு சரியா போட மாட்டான். இவ்வளோ ஒரு கஞ்சூசம். ஏன்? அவனுக்கு பணம் செல்லவே ஆகக்கூடாது. சம்பாரிச்சு சேர்த்து வைக்கணுமே ஒழிய அந்த பணம் வந்து எதுக்காகவும் அவன் செலவு செய்யவே மாட்டான். இதனால என்ன ஆகும்? மக்கள் அவனோட குழந்தைங்களுக்கும் சரி மனைவி மக்களுக்கும் ஒரு வெறுப்புச்சு, இவன் என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எல்லாரையும் வெறுத்தாங்க. இதனால மனம் நொந்து போய் இருந்தன. யாரு? மனைவி மக்கள் சுற்றத்தாரெல்லாம் இவன் ஏண்டா இப்படி இருக்கான்னு மனம் நொந்து போய் இருந்தான்னு. அவன் அந்த சொற்பேச்சு கேட்டாலும் என்ன அவன் உளறிடுப்பான். ஒரு நல்லதையும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி. அவன் மனைவி மக்கள் வேலையாட்கள் எல்லோரும் இந்த கெடுமதியினை வெறுத்து மனம் நொந்து இருந்தனர். அவன் அந்த சொற்பேச்சை கேட்காமலும் அவனை நிந்தித்து வந்தனர். யாரானா அவனை வந்து ஒரு அன்பு காட்டுவாங்களா? எல்லாரும் அவனை வந்து நிந்தனை செய்தார்கள். இவன் என்ன பண்ண? அந்த சொத்தை ஒத்த பைசா வந்து கொடுக்க மாட்டான். அந்த பூதம் போல அந்த சொத்தை காத்து வந்தான். தன் சொத்தை பூதம் போல் காத்து ஒரு நற்காரியமும் செய்ய மாட்டான். தானும் அனுபவிக்க மாட்டான். இந்த மாதிரி இருந்தாம அந்த ஒரு சம்சாரிவன் பிராமணனா இருந்தாலும் இவன் சம்சார ஆசிரம தர்மத்துல சம்சாரியா இருக்கா. இன்னும் சம்பாதிக்கிறான், இன்னும் மனைவி மக்களோடு இருக்கா இல்லையா? அப்ப அவன் சம்சாரிக்கு ஒரு 5 பஞ்சமா யஜ்ஞன்னு இருக்கு. இந்த 5 யஜ்ஞங்கள் செஞ்சாதான் அந்த சம்சாரியோட அந்த ஃபேமிலி வந்து நல்லா இருக்கு. அப்போ நம்மளாம் அந்த பஞ்ச யஜ்ஞம் பண்றோம்னா பண்றோம். அந்த ரிஷி யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், அப்புறம் வந்து மனுஷ யஜ்ஞம். இந்த 5 யஜ்ஞம் பண்ணணும். என்னோட பகவத்கீதை 4வது சாப்டர்ல வந்து இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பண்ணியிருக்கோம். நம்ம உட்கார்ந்து யஜ்ஞம் பண்றது அப்படின்னா அங்கேயே நான் சொல்லியிருக்கேன். யஜ்ஞம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு அக்னி வளர்த்து அதுக்குள்ள ஒரு ஆகுதியா போடுவாங்க. அந்த ஆகுதி அப்படின்றது வந்து இந்த அக்னி தேவன் எடுத்துட்டு போய் அதோட இலக்கு ஏதோ அவன் பிரம்மதேவனுக்கோ இல்ல இந்திரனுக்கோ எங்க போய் சேர்க்கணுமோ அதை எடுத்துட்டு போய் அக்னி தேவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூத யஜ்ஞம் அப்படின்னு சொல்றோம். இப்போ பூத யஜ்ஞம்னா மனுஷர்கள் கிட்ட படைக்கப்பட்ட உயிரினங்கள். இந்த படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமும் கிடைக்கிறது இல்லை இல்லையா? அப்போ வந்து ஒரு பிச்சைக்காரன் வரான்னு வச்சுக்கோங்க.
அவன் மனசுல அவன் உடல்ல பசி என்ற அக்னி, ஜடராகினி அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த யக்ஞம் செய்யக்கூடிய ஒரு அக்னி மாதிரி தக தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த யக்ஞம் செய்யக்கூடிய அக்னியில நம்ம ஆகுதி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மனுஷனோட இந்த பசி இந்த ஜடராகினியில நம்ம சாப்பாடு என்ற ஒரு ஆகுதி போடும்போது அந்த அக்னி அதை அதை கம்ப்ளீட்டா அசிமிலேட் பண்ணிடும். அவனோட ஜடராகினி அந்த சாதத்தை அசிமிலேட் பண்ணிடும், அந்த சாதத்தை ஜீரணிக்கும். அதுதான் அது ஒரு யஜ்ஞம். எந்த ஒரு தீயில் எந்த ஒரு காரியத்தை ஒரு நல்ல எண்ணத்தோட போடுவோமோ அது ஒரு யஜ்ஞமா ஆயிடும். ஒரு நாய் பூனை எத்தனையோ பேர் ரோட்ல இருக்க நாயை எடுத்து வளர்க்குறாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு அனாதையா இருக்கிற குழந்தைகளை எடுத்துன்னு போய் வளர்க்கறது, அனாதையா இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு காப்பகத்தை வைக்கிறது, இல்லைன்னா நம்ம ஒரு நல்ல நாள் அன்னைக்கு தேவர்களுக்கு பூஜை செய்யறது, கோயில்ல போய் ஒரு அன்னதானம் கொடுக்கறது, இல்லைன்னா பகவானுக்கு ஒரு பிரீத்தி பண்ற மாதிரி ஒன்று செய்யறது, இது எல்லாமே. இல்லைன்னா நம்ம பித்ருக்கள் அப்பாவை நினைச்சு அவரோட பிறந்த நாளைக்கோ ஏதோ ஒரு நாளைக்கு 4 பேருக்கு ஒரு நல்லது சோ பித்ரு யஜ்ஞம் செய்யணும், பூத யஜ்ஞம் செய்யணும், அப்புறமா மனுஷ யஜ்ஞம் செய்யணும், ரிஷிகளுக்கு செய்யணும். ரிஷிகளுக்கு எப்படிப்பா நம்ம யஜ்ஞம் செய்யறது அப்படின்னா, ரிஷிகளோட வேலை என்ன, அவர்கள் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. புஸ்தகங்களாகவும் அதை ஒரு பெரிய இந்த மாதிரி வியாக்கியானமாகவும் நிறைய விஷயங்கள் பிற்காலத்தில் வரும் புரோஜனிக்காக அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவங்க எப்படி செஞ்சாங்க அதை, ஷோ இதெல்லாம் எல்லாரும் படிக்கணும், இது எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஞான அக்னியால அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க. எதுக்கு? நம்மளுக்காக. இப்ப நம்ம எல்லாம் யாரோ இந்த வியாசர் எழுதின பாகவதத்தை படிச்சுட்டு இருக்கோம். அது தேஜமயன் அந்த மாதிரி ஒரு புஸ்தகமா எழுதி சின்னதா நம்ம கையில எப்படி கொடுத்துருக்காங்க, அதை படிக்கிறோம். இதெல்லாம் ஏன் பண்ணாங்க? பிற்காலத்தில் யாருக்கோ இந்த ஒரு ஞானாகினி கொழுந்து விட்டு எரியும் போது இந்த புஸ்தகங்களை தேடி வருவார்கள். இந்த புஸ்தகங்களை தேடி வரும்போது அதை படிக்கிறதுன்றது நான் அந்த ரிஷிக்கு செய்யக்கூடிய ஒரு யஜ்ஞம். இப்ப நான் ஒரு சின்மய மிஷன்ல இருந்து இருக்கிற இந்த புஸ்தகத்தை தான் நான் படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புஸ்தகத்தை யாரோ ஒருத்தர் எழுதி அதை இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி இத புஸ்தகமா வச்சிருக்கா. நான் தேடுறேன், என்ன தேடுறேன், ஐயோ இந்த பிக்ஷுகீதை எப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணுமே, இதுல என்ன சொல்லி இருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு எனக்குள்ள அந்த ஞான கனல் கொழுந்து விட்டு எரியுமோ நான் தேடி போறேன். தேடி போகும்போது இந்த புஸ்தகம் என்ன தேடி வருது, நான் தேடுறேன். ஆனா இந்த புஸ்தகம் என்ன தேடி வருது. அதே மாதிரிதான் சொல்லுவாங்க, பாகவதமோ பகவத்கீதையோ நீ எடுத்து வச்சுட்டா ஒன்னும் புரியாது. எத்தனை பேர் பகவத்கீதை நான் படிச்சேன், அது ரொம்ப கஷ்டமா இருக்கு புரிய. பாகவதத்தை உட்கார்ந்து படிக்கும் போது அந்த நமக்குள்ள அந்த கனல் இருக்கணும். இது என்ன சொல்லிருக்கு, 18 புராணங்கள்ல மிகவும் உன்னதமான புராணம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த புராணத்துல என்ன சொல்லியிருக்கு, ஐ மஸ்ட் நோ. எனக்கு அந்த தாபம், அந்த தகிக்கிறது அக்னி மாதிரி எனக்குள்ள அது ஒரு தாபத்தை ஏற்படுத்துது. நான் தேடுறேன், எங்கடா போறது, எதனா ஆன்லைன்ல தேடுறாமா, இல்லைன்னா புஸ்தக ஷாப்ல. அப்போ இந்த புஸ்தகம் இருக்கிறது எனக்கு அமேசான்ல கிடைக்கிறது. அப்போ இந்த புஸ்தகம் என்னை தேடி எதுக்கு வந்திருக்கு, இதை எழுதினவரோட ஞான கனல், அதை எனக்காக நான் எடுத்து என்னுடைய அக்னியில அதை ஆகுதி பண்ணும்போது அதுதான் ரிஷி யஜ்ஞம். What am I doing? இதை எழுதினவருக்கு நான் நமஸ்காரம் பண்ணுவேன், அவருக்கு தேங்க்ஸ் சொல்வேன். இந்த புஸ்தகத்தை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு, இந்த புஸ்தகம் வாங்கறதுக்கு எனக்கு பணம் இருக்கணும். சப்போஸ் எங்க ஹஸ்பண்ட் என்ன எப்ப பார்த்தாலும் எதுனா புஸ்தகம் வாங்கிட்டே இருக்கிறதெல்லாம் வீண் செலவு இல்லையா அப்படின்னு சொன்னா தீர்ந்தது.
அந்த மாதிரி சொல்லாத ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு எனக்கு என்னுடைய தாபத்துக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு குடும்பம், அதற்கான எனக்கு பணம், அதற்காக என்னை தேடி வந்த புஸ்தகம். சரி, இந்த புஸ்தகத்தை கையில எடுத்தா எனக்கு எதனா புரியணும் இல்ல, அப்ப நான் என்ன பண்றேன், குருவே நான் அதை படிக்க போறேன், எனக்கு புரியணும் அப்படின்னு அந்த ரிஷி யஜ்ஞத்துல நான் ஈடுபடுறேன். இந்த மாதிரி பஞ்சமா யஜ்ஞங்கள் பண்ணணும். பண்ணும்போது நம்ம வீடு எப்படி இருக்கும், இந்த பிக்ஷுகீதையை படிச்சப்புறமா இந்த ஒரு சகிப்புத்தன்மை என்பது கொஞ்சமெனா வரணும் இல்ல. இல்ல வரலன்னு வச்சுக்கோ, எனக்கு சகிப்புத்தன்மை எல்லாம் என்னால் முடியாது. இருந்தாலும் சகிப்புத்தன்மை என்று ஒண்ணு இருக்கு, அத நான் வரப்படுத்திக்கிட்டாதான், அதை நான் பிராக்டிஸ் பண்ணாதான் நானு இந்த சம்சாரத்துல அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்படாம நான் என் மனசை காப்பாத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு ஞானமெல்லாம் இருக்குல்ல. சரி, இந்த சகிப்புத்தனமா நான் மறந்து போயிட்டேன். இருந்தாலும் ஐயோ அன்னைக்கு அவன் சொன்ன சொல்லு நம்ம சகிச்சுட்டு இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சகிப்புத்தன்மைன்றது வார்த்தைகளை சகிக்கிறது மட்டும் கிடையாது. குருஜி சொல்வார், நீ பீச்சு கிட்ட வீட்டை கட்டிட்டு உப்பு காத்து வருதுன்னு என்ன பண்ண முடியும். இப்ப எங்க அக்கா எல்லாம் போய் அமெரிக்கால இருக்காங்க, அங்க குளிர்தான், அங்க போய் குளிர்த குதுத கொடையுதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கான ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கணும், இல்ல அதுக்கான ஒரு இப்ப இங்க வேர்த்து வழியிறது பாருங்க, இப்ப கூட வேர்க்கிறது. நமக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேட், அதுக்கு என்ன பண்ண, இந்த ஃபேனை போட்டுக்கணும், இல்ல ஒரு தண்ணி குடிக்கணும், இல்ல ஒரு முடிஞ்சான ஏசி போட்டுக்கணும். அதற்காக நான் என்ன அந்த மாதிரி சுடுசொற்களையும், நமக்கு ஃபுட்பால் மாதிரி நம்மள 4 பேர் அடிச்சு துரத்த போதும் அதற்காக என் மனது அதுல ஈடுபட்டு குத்தி கிழிக்கப்படாம நான் சகிப்புத்தன்மை என்ற ஒரு போர்வையை நான் போட்டுக்கணும். இதெல்லாம் இருக்கும்போதுதான் அந்த வீடு ஒரு சுபிக்ஷமான வீடா இருக்கும். ஆனா இந்த பிக்ஷுவோட வீடு அப்படி இருக்கவே இல்லை. ஏன்னா அவன் இந்த பஞ்ச மகா யக்ஞத்துல ஒன்னையும் பண்ணல. இப்போ இதெல்லாம் ஏன் பண்ணதெல்லாம் புண்ணிய காரியம் அப்படின்னு சொல்லுவான் இல்ல, இவன் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கான், ஜென்ம ஜென்மமா புண்ணியம் பண்ணியிருப்பான். அதனால்தான் இவனுக்கு இவ்வளவு சொத்து சேர்ந்தது இல்லையா. விவசாயம் பண்ணி பணத்தை சேர்த்தான், வியாபாரம் பண்ணி பணத்தை சேர்த்தான். இதெல்லாம் அவனுக்கு தீமதி ஸ்ரீமதி அப்படின்னு நம்ம பகவத்கீதையில சொல்லுவோம் இல்லையா. அர்ஜுனன் கேக்குறான், நான் எல்லாம் பண்றேன், நீங்க சொன்ன மாதிரி விவேக வைராகியத்தை நான் வளர்த்துக்கிறேன், அது எனக்கு ஃபுல்லா நான் அதுல ஈடுபடுத்தணும்னா நான் செத்து போயிட்டான்னு நான் என்ன பண்றது, அடுத்த ஜென்ம எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு போது பகவான் சொல்லுவாங்க, இதர் ஸ்ரீமதம் தீமதம், நீ ஒரு அறிவுடைய வீட்டில் இருப்ப, இல்லைன்னா பணக்கார வீட்டுல பார்த்து சௌக்கியமா இருப்ப. அப்ப நான் படிச்சதெல்லாம் அது எங்கேயுமே வீணாகாது, உன்னோட காசல் பாடியில அதெல்லாம் ரெபாசிட்டரியா இருக்கும் அப்படி சொல்லுவாங்களே. அந்த மாதிரி இந்த பிராமணன் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும், இல்லைன்னா இவனுக்கு லாபம் வருமா, இப்ப நஷ்டமாதான் வந்திருக்கும் இல்லையா. சோ இந்த புண்ணியம் எல்லாமும் அவன் இந்த புண்ணியத்தை பெருக்கி கொள்ளல, அந்த புண்ணியத்தை இன்னும் சேர்த்துக்குள்ள எப்படி பாவத்தை சேர்த்து விட்டான். இந்த ஒரு நற்காரியங்கள் செய்யாத சம்சார தர்மத்தில இருக்கக்கூடிய ஒரு வினைவுகளை கர்மங்களை செய்யாம யாரையுமே மனைவி மக்களை கவனிக்காம இருக்கிறதுனால அவன் புண்ணியம் எல்லாம் அப்படியே கடந்துட்டே வந்தது, இன்னும் புண்ணியம் சேர்க்கவும் இல்லை. சோ என்ன ஆகும், சீனிய புண்ணியம் என்ன பண்ணணும், நீ அதோகதி தான் அப்படின்னு பகவத்கீதையில இருந்து புண்ணியம் சீனமா போன உடனே அவனுக்கு சொத்து எல்லாம் போயிடுச்சு. சொத்து எப்படி போச்சு, எல்லாரும் அவன் மேல கோபமா இருந்தாங்க இல்லையா. இவனுக்கு சொத்து சேர்க்க முடியல, மேல மேல வியாபாரத்துல நஷ்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப ஏன்னா புண்ணியம் தான் தீர்ந்து போச்சு, நஷ்டம் வர ஆரம்பிச்ச உடனே சரிடா இவங்கிட்ட இருந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, கடுத்தது சுருட்டிட்டு போலாம் அப்படின்னு சுற்றத்தார்கள் எதையோ கொஞ்சம் பிடிங்கின்னு போயிட்டாங்க. இவன் தான் பணமே கொடுக்கு சம்பளமே கொடுக்கலையே, சோ வேலை செஞ்சவங்க எல்லாம் கிடைச்சத எடுத்துன்னு போயிட்டான். அது மட்டும் இல்ல, இவன் மேல ஒரே கோபம் மனுஷங்களுக்கு, இப்படி ஒரு படுவாவியா இருக்கிறானே,
இந்த நம்ம தெலுங்குல சொல்லுவாங்க கோசேன் வேலுக்கு சொன்னா கூட பட்டல அப்படி. அந்த மாதிரி ஒரு நல்ல காரியமா செய்யலையே, இவன் வந்து எப்படியோ தொலையிட்டு கடைசியில போயிடல. இவனுக்கு நல்ல ஒரு புத்தி வரணும்னு போய் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. இவன் டாக்ஸே கட்டல, இவன் நிறைய பணம் வச்சிருக்கான். சோ அரசாங்கம் அடடா இவ்வளவு பணத்தை வச்சுக்கினே டாக்ஸ் கட்டாம எப்படி இருந்தா கூட இவ்வளவு கூட அவனோட பாதி பணம் அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு போச்சு. இப்படி கொஞ்சம் போச்சு, அப்படி கொஞ்சம் போச்சு, சுருட்டி கொஞ்சம் போயிட்டாங்க. கடைசியில இவனுக்கு வீடு வாசல்லையும் பிடிங்கிட்டாங்க. சுத்தமா வந்து நடு ரோடுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப மோசமாயிட்டான். இத வந்து பகவான் அவர் உத்தவருக்கு சொல்லிட்டு இருக்கார். ஏ நல்லுள்ளம் படைத்த உத்தவா, இந்த பிராமணன் சிரமப்பட்டு சேர்த்து வைத்த செல்வம் எல்லாம் அவனது புண்ணியம் தீர்ந்தவுடன் அழிந்து போனது. ஏன்னா 5 விதமான தேவதைகளை அவன் வந்து கவனிக்கவே இல்லை, அலட்சியப்படுத்தினான். அந்த தேவதைகளை நீ போயிட்டு வா, உனக்கு நான் வேணாமா, உனக்கு எனக்கு நீயும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவதைகளும் இவனுக்கு உதவுவதற்கு வரல. சோ இவன் வந்து புண்ணியமும் தீர்ந்து போச்சு, மேல சொத்தும் சேரல, தேவதைகளுக்கு இவன் பிரீத்தி பண்ணல, அதனால தேவதைகளும் சந்தோஷப்படல. இவன் வீடு வந்து சூன்ய வீடா போச்சு. அதனால எல்லாமே இவனோட ஐஸ்வர்யம் பூரா இவன்கிட்ட இருந்து போயிட்டு. உத்தவா, அவன ஐஸ்வர்யம் சொந்த பந்தங்களால் திருடர்களாலும் கொள்ளையடிக்கப்பட்டது. மேலும் அவனது கெட்ட கால இப்ப வந்து இவன் புண்ணிய காலம் எல்லாம் தீர்ந்து போச்சு. இவனுக்கு 7.5 சனி வேற வந்துச்சு கொண்டு. கெட்ட காலத்தாலும் விதியாலும் தொலைந்து போயின, அரசாங்கத்தின் வரியாலும் அழிந்து போச்சு. இதெல்லாம் நான் சொல்லல, கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. இதனால அவன் வந்து தெருவுக்கு வந்துட்டான். தெருவுக்கு வந்தா என்ன ஆகும், வந்து அப்பதான் வந்து கஷ்டம் இவனுக்கு வந்த உடனேதான் ஞானம். இப்ப வந்து 3 விதமான மனிதர்கள் இருப்பாங்க, ஜீவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து சனகாதிகர்கள், நாரதர், அந்த மாதிரி வந்து பிறக்கும் போதே அவங்க புண்ணியவான்கள். அவங்களுக்கு வந்து கஷ்டம் வராது, ஏன்னா கஷ்டமே அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. அப்படிப்பட்ட புண்ணிய ஜீவர்கள் அவங்க வந்து ஞானத்திலேயே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு குரூப் இருக்கு, அதுல முக்கியமானது இந்த பிக்ஷு. யாயாதிய அப்படின்னு ஒருத்தர். இதுலயே இந்த உத்தவ கீதையில இன்னொரு கீதை இருக்கு, அயில கீதைன்னு ஒண்ணு இருக்கு. அவனும் வந்து கொடுமையான கொடுமைத்தை அனுபவிக்கிறான். இந்த கஷ்டத்தை அனுபவித்து நொந்து நூறாய பைத்தம் முடிச்சு பாய பெறன்றது ஒரு வழி இல்ல. கஷ்டம் வரும்போது ஏன் வந்தது, இது என்ன பண்ண நான், ஏன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் அப்படின்னு அந்த துன்பமான காலத்துல ஒரு சுய பரீட்சை செய்து ஒரு வைராகியத்தின் வழியாக போறது வந்து ஒரு குரூப். இன்னொருத்தர் வந்து எதையுமே கண்டிக்க மாட்டார், நீ பறந்து செத்து பழிச்சுட்டே இரு அப்படின்னு. அவங்களுக்கு வந்து இந்த ஞானம் இதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். சோ இந்த நடுவுல இருக்காங்க பாரு, அவங்களுக்குதான் இந்த கஷ்டம் வரும்போது அவங்களுக்கு வைராக்கியம் வரணும். சோ இந்த பிக்ஷுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்த படமா, நீ என்ன கஷ்டம் வந்தது, அது வந்து பகவான் என்னென்னலாம் நடந்ததுன்னு வந்து விவரிச்சிருக்காரு, நம்ம பார்க்கலாம். இந்த கஷ்டம் வந்த உடனே அவன் சுய பரீட்சை செய்து சுவாத்தியாய அப்படின்வா இல்லையா, அந்த மாதிரி க்ஷமாதமா எல்லாத்தையும் பண்ணி சுய பரீட்சை பண்ணி அவனுக்கு வந்து நான் செஞ்ச தப்புதான், என்னோட பாவம்தான் என்னை வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிடுச்சு. இதுல இருந்து அவன் வைராகியம் வந்த உடனே அவன் எப்படி வந்து வாழ்க்கையை எதிர்கொண்டான் அப்படின்றதுதான் மிகுதி கதை. இத வந்து நம்ம அடுத்த கிளாஸ்க்கு பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் குருதேவ்.